இது பற்றி நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகரன் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் அரவிந்த் குணசேகரன். பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்ட விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கிறது. அதுல விவரங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்க முடியாது, கொடுக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை, எந்த ஒரு கட்டாயமும் இல்லை அப்படிங்கிறதையும் அந்த பிரமாண பத்திரத்தில் தெரிவிச்சிருக்கிறது. உங்களுடைய பார்வை என்ன? புரியாத புதிரா தாங்க இருக்கு. இப்போ இந்திய தேர்தல் ஆணையம் பீகார்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எனப்படும் ஒரு தீவிர வாக்காளர் பட்டியல் பரிசோதனை ஆய்வை நடத்தி வருகிறார்கள். அந்த ஆய்வின் முடிவில் தற்போது சுமார் 65 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படுவதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. ஆனால் இந்த நீக்கப்பட்டிருக்கும் 65 லட்சம் மக்களின் பெயரை கேட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. உச்சநீதிமன்றம் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் இந்த லிஸ்ட், அதாவது இந்த அறிக்கை, அந்த பட்டியலை தாருங்கள், 65 லட்சம் பேரை நீங்கள் நீக்கியுள்ளீர்கள், அதற்கான பட்டியலை அவர்கள் நீக்கியது பெயர்கள், அந்த பட்டியலை தாருங்கள் என இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிடுகிறது. நாளைய தினம் இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. அதுக்கு முன்னதாக இந்திய தேர்தல் ஆணையமானது உச்சநீதிமன்றத்தில் ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதில் இந்த பட்டியலை, அதாவது நீக்கப்பட்டிருக்கும் 65 லட்சம் பெயர்களை நாங்கள் வழங்குவதற்கு அவசியமில்லை என இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல ஏன் அவர்களை நீக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதற்கான காரணத்தையும் சொல்ல அவசியமில்லை என இந்திய தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் பதிலளித்திருக்கிறது. எனவே இது புரியாத புதிர். பெயர்களை நீக்கி இருக்கிறீர்கள், யார் யாரையெல்லாம் நீக்கி இருக்கிறீர்கள், எதற்காக நீக்கி இருக்கிறீர்கள் என்பது ஒரு அடிப்படை கேள்வி. இந்த கேள்வி கூட இந்திய தேர்தல் ஆணையம் நாங்கள் பதிலளிக்க மாட்டோம், பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை என இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருப்பது இது ஒரு எதர்ச்சை போக்கை தான் காண்பிக்கிறது. எந்த கேள்விக்கும், யாருடைய கேள்விக்கும் பதிலளிக்க மாட்டோம், எங்களுக்கு பிடித்தாற் போல் நாங்கள் செயல்படுவோம், எங்களுக்கு பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை என இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருப்பது இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை தான் நோக்கி இந்திய தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடு ஜனநாயகத்திற்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் என்றுதான் தெரிகிறது. இதற்கு முன்னதாக தற்போது அந்த டிராஃப்ட் லிஸ்டில், வரைவு வாக்காளர் பட்டியலில் ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள். யாருடைய பெயரெல்லாம் இருக்கிறதோ, சேர்க்கப்பட்டு இருக்கிறதோ அதற்கான பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள். அதையும் ஒரு டிஜிட்டல் டெக்ஸ்ட் ரீடபிள் ஃபார்மேட்டில் வழங்காமல், அதாவது யாருடைய பெயரையும் நம்மால் தேடி சென்று பார்க்க இயலாது, மொத்தமுள்ள அத்தனை பக்கத்தையும் சென்று பார்த்தால்தான் நம்மால் முழுமையாக அதை படிக்க முடியும். அதையும் ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வழங்குவதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் தயாரில்லை. யாருடைய பெயரை நீக்கி இருக்கிறீர்கள், நீக்கி இருக்கும் பெயர்களுக்கான பட்டியலை தாருங்கள் என்றால் அதனையும் தர மறுக்கிறார்கள். எனவே இந்திய தேர்தல் ஆணையத்தினோட செயல்பாடு ஒரு மிக பெரும் ஒரு அதிர்ச்சியையும் ஒரு ஆச்சரியத்தையும் தான் ஏற்படுத்துகிறது. உங்களுடைய பார்வைக்கு நன்றி அரவிந்த் குணசேகரன். பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான காரணம் குறித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு என்பது தொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கானது நாளைய தினம் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது. இந்த நிலையில்தான் தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.